வெல்கம் பேக் டு கலி கிரிக்கெட்டர். மேட்ச் எங்கே போச்சு? நைட்டு 12-17 ஆச்சுங்க. இருந்தாலும் உங்களுக்காக வீடியோ போடணும் அப்படிங்கிறதுக்காக தான் வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கோம். அதுக்காக கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். ஆர்சிபியில் மழை பெஞ்சிச்சுங்க. அதனால 14 ஓவர் மேட்சாக மாற்றினாங்க. பஞ்சாப் டாஸை வின் பண்ணி பவுலிங் போகிறேன்னு சொன்னாங்க. ஆர்சிபி பேட்டிங் வந்தாங்க. கோவக்கார கோலியும் சம்பவம் பண்ணுற சால்ட்டும் ஓப்பனிங் இறங்கி மஜா பண்ணுவாங்கன்னு பார்த்தா சால்ட்டுக்கு சம்பவம் பண்ணிட்டாங்க. ஹர்ஷ்தீப் சிங் நல்லா போட்டார். அப்படியே முதல் 2 ஓவருக்கு கோலிக்கு ஸ்டேக் கிடைக்கலங்க. கோலியும் ஜொலிக்கலை. கோவக்கார கோலியும் காலி, சால்ட்டும் காலி, சம்பவம் பண்ணுற சால்ட்டும் காலி. மேட்ச் அங்கேயே போச்சு. அவங்க 14 ஓவர் மேட்சுங்கிறதுனால என்ன அடியில் இருந்தாங்கன்னு தெரில. வர 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 விக்கெட் விட்டுகிட்டே இருந்தாங்க. 2 விக்கெட் விட்டாச்சுன்னா கொஞ்சம் பொறுமையாக ஆடி தருவோம் அப்படின்னு இல்லை. லிவிங்ஸ்டன் வந்தார் சென்றார். அந்த லிஸ்ட்டை படிக்கிறீங்களேன். சால்ட் 4 பாலுக்கு 4, கோலி 3 பாலுக்கு 1, பட்டிதர் 18 பாலுக்கு 23, லிவிங்ஸ்டன் 6 பாலுக்கு 4, ஜித்தேஷ் சர்மா 7 பாலுக்கு 2, குர்னால் பாண்டியா 2 பாலுக்கு 1, டிம் டேவிட் 26 பாலுக்கு 50, மனோஜின இம்பேக்ட் பிளேயர் ஐபிஎல்ல 4 பாலுக்கு 1, புவனேஸ்வர் 13 பால் 8, யாஷ் தயால் 1 பால் 0, ஹாரிசன் 1 பால் 0. மேட்ச் எங்கே போச்சுன்னா ஆக்சுவலாக பஞ்சாப் வேற லெவலில் ஃபீல்டிங் பண்ணாங்க. நல்ல கேட்சை எடுத்தாங்கங்க. அவ்வளோ ஹைட்டில் போன அந்த பிரியான் சாரியாஸ் நல்ல கேட்சை பிடிச்சாரு. அவங்க கேட்சில் குறை வைக்கலை, அதனால தான் போச்சு. அதே மாதிரி ஆர்சிபி ஃபஸ்ட்டு ஓவரில் குர்னால் பாண்டியா அழகான ரன் அவுட்டை மிஸ் பண்ணுவார். யாஷ் தயால் ஒரு கவர் பண்ண வேண்டிய கேட்சை ஓடி போய் கவர் பண்ணிருந்தா அது பிடிச்சிருந்துக்கலாம். அந்த கேட்சை விட்டாங்க. மறுபடியும் சொல்கிறேங்க, கிரிக்கெட்டில் ஃபீல்டிங் ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட். 14 ஓவர் மேட்ச் தான். ஹர்ஷ்தீப் சிங் நல்லா போட்டு கொடுத்தாரு. ஸ்ரேயஸ் ஐயர் அவங்க கிட்டத்தட்ட ஒரு 7 விக்கெட் எடுத்தோடனே சரி 4 விக்கெட் ஆக்கி மேட்சை முடிச்சிடலான்னு சொல்லி நினச்சாரான்னு தெரில. அதனால அவங்க பிரைம் பவுலர் ஹர்ஷ்தீப்புக்கும் மார்க்கோ யான்சனுக்கும் முன்னாடியே ஓவர் கொடுத்துட்டாரு. பிரார் அவர் வந்தார், கடைசி ஓவர் போட்டாருங்க. அதில் 21 ரன்னு. ஹர்ஷ்தீப் போட்ட 16 ஓவரில் 12 ரன்னு. ஃபஸ்ட்டு பாட்லர் போட்ட 2வது ஓவரில் 10 ரன்னு. அவங்க 14 ஓவரில் டூ டிஜிட் ஸ்கோரே பார்த்தீங்கன்னா 3 ஓவர் தான். 2வது ஓவர் 11வது ஓவர் 14வது ஓவர். எப்படிங்க ஒரு 14 ஓவர் மேட்ச்சில் வெறும் 3 டிஜிட் அடித்தா எப்படிங்க? அவங்க ஓவருக்கு அடித்த ரன்னெல்லாம் சொல்கிறேன் பாருங்க. ஃபஸ்ட்டு ஓவர் 9, செகண்ட் ஓவர் 10, 3வது ஓவர் 2, 4வது ஓவர் 5, 5வது ஓவர் 3, 6வது ஓவர் 4, 7வது ஓவர் 6, 8வது ஓவர் 3, 9வது ஓவர் 1, 10வது ஓவர் 4, 11வது ஓவர் 12, 12வது ஓவர் 4, 13வது ஓவர் 11, 14வது ஓவர் 21. டிம் டேவிட் போன வருஷம் மும்பைக்காக என்ன பண்ணலையோ ஆர்சிபிக்காக அதை பண்ணாருங்க. உண்மையிலுமே நல்லா ஃபினிஷிங் பண்ணி கொடுத்தாரு. அதே மாதிரி லிவிங்ஸ்டனும் ஜொலிக்கணுங்க. இல்லைன்னா ஜேக்கப் பெத்தல்னாச்சும் கொண்டு வாங்க. ஆஃப் த மேட்ச்சு வந்துருச்சுங்க. இனிமேல் லிவிங்ஸ்டன் பெருசாக சம்பவம் பண்ணலை. ஆர்சிபியின் தோல்வி தொடர்கிறது. ஆர்சிபி தோல்வின்னு தொடர்கிறதுன்னா அவங்க ஹோம் கிரவுண்டில் அப்படி சொல்கிறேன். சின்ன சுவாமி ஸ்டேடியத்தில் அவங்க 3 மேட்ச்சு தோத்துட்டாங்கங்க. ஆக்சுவலாக டாஸ் தோற்றதுக்கப்புறம் நல்ல ஸ்டார்ட் தேவை தான். 4 ஓவர் தான் பவர் பிளேன்னு சொல்லியிருந்தாங்க. மேக்ஸிமம் ஒரு பவுலர் வந்து 3 ஓவர் போடலான்னு சொல்லியிருந்தாங்க. அப்படி இருக்கும்போது 2 விக்கெட் ஆனோன்னு லிவிங்ஸ்டன் என்ன பண்ணியிருக்கணும், கொஞ்சம் தட்டி ஆடி வந்துருக்கணுங்க. இல்லைன்னா ஜித்தேஷ் சர்மா இறக்கி விட்டு ப்ராஜெக்ட் பண்ணி தரும் அவரும் பேசி நின்று ஆடி கொடுத்துக்கணும். எல்லாம் வந்தாங்க, கத்திரிக்கிறாங்க, வந்தாங்க. ஸ்லோ பிச்சு தான் நிற்கிதுங்க. அவுட் ஃபீல்டும் கொஞ்சம் கை கொடுக்கல. ஆக்சுவலாக அவங்க பார்த்தீங்கன்னா 96 ரன் அடிச்சிருந்தாங்க, 95 ரன் அடிச்சிருந்தாங்க. 96 அடிக்கணும்னு சொல்லிட்டு சரி பிரியான் சாரியாவும் பிரம்ஸ்விங்கும் முடிச்சிருவாங்கன்னு நினச்சோம். புவனேஸ்வர் போட்ட அந்த ஃபஸ்ட்டு ஓவரில் 3 ரன் கொடுப்பாரு. பாண்டிய ரன் அவுட்டை மிஸ் பண்ணுவாருங்க. அடுத்த ஒரு யாஷ் தயால் போட்டு 9 ரன் கொடுப்பாரு. மறுபடியும் புவனேஸ்வர் போட்டு யாஷ் தயால் ஒரு கேட்ச் விடுவார். டிம் டேவிட் இந்த நாள்னு நினைக்கிறேங்க. சூப்பராக 2 கேட்ச் பிடிச்சாரு. பிரப்சிங்னா பிரியான் சாரியா, ஸ்ரேயஸ் ஐயர் அப்படியும் வந்தாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக 10-10 அடிச்சுட்டு கிளம்பிட்டாங்க. வதேரா நல்லா முடிச்சு கொடுத்தாருங்க. போன மேட்ச் என்ன தப்பு பண்ணாரோ அதுலேருந்து கற்றுக்கிட்டு மேட்சை சிங்கிள் ரன்னராக நின்று முடிச்சு கொடுத்தாரு. ஏன் அப்படி சொல்கிறேன்னா ஒரு ப்ரெஷர் சுச்சுவேஷனில் சுயாஷ் சர்மாங்க அவர் பேர் 11 அவர் போட்டார். முதல் 4 பால் டாட் பால், அது 4ஆம் பாலும் ரிவர்ஸ் போடுவார். அதாவது ஒரு ரைட்டராக மேட்ச் மாறுதுனாங்கிறப்ப 5ஆம் பாலும் ரிவர்ஸ் போட்டு ஒரு 4 அடிப்பார். அடுத்த பாலே தூக்கி 6 சொருவாருங்க. அந்த மேட்ச்சு அப்படியே கை மாறதை பிடிச்சி இழுத்தாருங்க. அதுக்கு அடுத்த ஓவரும் 6 அடித்தார். அதாவது வதேரா வந்து மும்பை இந்தியன்ஸ் நல்ல பிளேயர், கிளாஸான பிளேயர் இருந்தாலும் அவர் வந்து பேட்டால் சிங்கிள்ஸு ஃபோர்ஸை தான் அடிச்சுட்டு இருந்தார். ஆனால் இப்போ அந்த 6 ஹிட்டிங் எபிலிட்டி நல்லா வளர்த்துருக்காரு. மேட்ச் என்ன பொறுத்தரவும் மறுபடியும் சொல்கிறேங்க, ஃபீல்டிங்கால் தான் போச்சு. டிம் டேவிட் ஒருத்தர் மட்டும்தான் 26 பாலுக்கு 50, அதாவது 14 ஓவர் மேட்ச்சில் 4 ஓவருக்கு 50 அடிச்சிருக்காரு டிம் டேவிட்.
மிச்சம் 10 ஓவருக்கு டீமே சேர்ந்து வெறும் 45 தாங்க அடிச்சிருக்காங்க. அப்புறம் எப்படிங்க ஜெயிக்க முடியும்? இந்த ஸ்கோரை ஈஸியாக சேஸ் பண்ணிடுவாங்கன்னு நினச்சோம். ஆனால் அவங்களும் கொஞ்சம் வதைரலைன்னா கஷ்டப்பட்டுருப்பாங்க. 12 ஆயிடுச்சுங்க இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு. உங்களுக்காக எடுத்தே ஆகணும், மக்கள் இதை பார்த்தே ஆகணும். நம்ம ரிவ்யூ பார்த்து கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். ஐபிஎல் பார்க்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ காய்ஸ்.